அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வுகளின் முதல் நிகழ்வாக நூல் அரும்புகள் இனிதே துவங்க இருக்கின்றது. முதலில் இந்த நிகழ்வில் பங்கு பெற வந்துள்ள குழந்தைகளுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வரவேற்போம். இன்றைய நூல் அரும்புகள் நிகழ்வில் நூல் விமர்சனம் செய்ய செல்வன் சு ஹேம் விஜய் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். Good morning everyone. My name is S. Hemijay. நான் இப்போ monkey and the crocodile கதை சொல்ல போவேன். ஒரு நாள் ஒரு crocodile இருந்துச்சா. அந்த crocodile ஆத்தங்கரை ஓரமாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்துச்சா. அதில் நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சா. ஒரு நவப்பழ மரத்தில் ஒரு மங்கி இருந்துச்சா. அந்த மங்கி அந்த பழங்களெல்லாம் அதில் அந்த நவப்பழத்தெல்லாம் மங்கி இந்த crocodile கிட்ட கொடுத்துச்சா. இந்த crocodile அடிக்கடி வளர்ந்துச்சான். அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாயேன், நான் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், விருந்துக்குலாம் கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொன்னிச்சா. அப்போ நடுவுசாக வந்துருக்காங்கலாம். நடுவுசாக வந்தோடனே crocodile சொன்னிச்சா, உன்னோட ஹார்ட்டெல்லாம் என்னோட ஒய்ஃபு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னிச்சா. அந்த ஒய்ஃபு அப்போ ஹார்ட்டை நான் மரத்துலேயே வச்சுட்டு வந்துட்டேனே, என்ன செய்வேன். அப்புறம் அந்த crocodile வந்து ஆட்டங்களை நடுசாக விட்டுட்டு போயிடுச்சான். மங்கி தாவி மரத்து மேலே போய் உட்காந்துக்குச்சான். அப்புறம் அதான் முட்டாள் முதலையே, நீ ஹார்ட் இல்லாமல் யாராவது வருவாங்களாடா. தேங்க்யூ. நீங்களும் இதில் போட்ட கதைலாம் வாசிங்க. முடிஞ்சிடுச்சா? ஓ வெரி குட். தேங்க்யூ. மிக அழகாக நூல் விமர்சனம் செய்த ஹேம் விஜய் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து வே தன்யஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். Good morning to everyone. My name is V. Danyasri. நான் இந்திய தலைவர்கள் பற்றி சொல்ல போகிறேன். அவர் ஜவஹர்லால் நேரு. இந்த புக்கை எழுதியவங்க பேர் ஜே நிர்மலா. டிகே பப்ளிகேஷன். ஜவஹர்லால் நேரு பற்றி நான் சொல்ல போகிறேன். ஜவஹர்லால் நேரு 1889 ஆண்டு நவம்பர் 14 பிறந்தார். ஜவஹர்லால் என்றால் உருது மொழியில் சிவப்பு நகை ஆகும். ஜவஹர்லால் குழந்தைகள் மீது மிக அன்பு வைத்துள்ளார். அவர் பிறந்த நாளை தான் நம்மள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர் எழுதிய நூல்கள் பெயர் டுவர்ட்ஸ் ஃப்ரீடம். அவரது சுயசரிதை. அவ்வளோதான். அழகாக நூலுமை செய்த தன்யஸ்ரீ அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து தூசா ஆத்விக்ராம் அவர்களை அன்புடன் நினைக்கிறேன்.
எனது பெயர் ஆத்விக் ராம். நான் மகாத்மா பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தேர்வு செய்த புத்தகத்தின் பெயர் சிறுவர்களுக்கான பழமொழி கதைகள். இதில் 10க்கும் மேற்பட்ட கதைகள் உள்ளன. நான் தேர்வு செய்த கதையின் பெயர் பேராசை பெருநஷ்டம். இதில் வர கதாபாத்திரங்களின் பெயர் வேலன், விறகு வெட்டி, தேவதை மற்றும் வேலனின் நண்பன் ஆசையப்பன். ஒரு நாள் வேலன் காட்டிற்கு சென்று மரத்தை வெட்ட போயினான். விறகை வெட்டி கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவன் காட்டிற்கு சென்று மரத்தை வெட்ட போகினான். ஆனால் அங்கே ஒரு மரமும் இல்லை. அதனால் அவன் சோகமாக இருந்தான். அங்கே ஒரு தேக்கு மரத்தை கண்டான். அதை வெட்ட ஓங்கினான். அதிலிருந்து ஒரு தேவதை வந்து நில் வேலப்பா என்று கூறினாள். ஏன் என்று வேலப்பன் கேட்டான். அதற்கு தேவதை, நான் இந்த மரத்தில்தான் வசிக்கிறேன், அதனால் தான் வெட்டாதே என்று கூறினேன் என்று கூறினாள். அதற்கு வேலன், நான் மரத்தை வெட்டினால்தான் என்னால் சாப்பிட முடியும் என்று கூறினான். அதற்கு பதிலாக தேவதை 3 கோடாரி தருகிறேன் என்று கூறினான். அதில் 3 வகையான கோடாரி இருந்தது. ஒன்று இரும்பால் செய்யப்பட்ட கோடாரி, 2 வெள்ளியால் செய்யப்பட்டுள்ளது மற்றும் 3வது தங்கத்தால் செய்யப்பட்டது. இதில் உனக்கு என்ன வேண்டும் என்று தேவதை கேட்டாள். அதற்கு வேலப்பன், என்னிடம் இரும்பு கோடாரியே உள்ளது, அதனால் நீ இரும்பு கோடாரியே தா என்று கேட்டான். இதை பார்த்த தேவதை அவன் நேர்மையை பார்த்து, நீ தங்க கோடாரியை எடுத்துக்கொள், தங்க கோடாரியால் வெட்டினால் உனக்கு தங்கம் கிடைக்கும் என்று சொல்லி கொடுத்து மறைந்து விட்டாள். அதை எடுத்து கொண்டு வீட்டிற்கு சென்று சிறு சிறு பொருட்களை வெட்டி எடுத்து தங்கமாக எடுத்து கொண்டான். அதற்கு பிறகு அவன் வசதியாக வாழ்கிறான். அதை கண்ட பக்கத்து வீட்டு நண்பனான ஆசையப்பன் கேட்டு, நீ எப்படி இவ்வளோ சீக்கிரமாக பணக்காரன் ஆனாய் அப்படி கேட்டான். அதற்கு வேலப்பா காட்டில் நடந்த கதையை கூறினாள். அதை கேட்டு ஆசையப்பன் போய் அந்த தேக்கு மரத்தை வெட்ட ஓங்கினான். அதிலிருந்து தேவதை வந்து நில் என்று கூறினாள். அந்த கோடாரியை காமித்தாள். அதில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆசையப்பன் எனக்கு தங்க கோடாரி வேணும் என்று கேட்டான். அதற்கு தேவதை, நீ தங்க கோடாரியால் வெட்டினால் உனக்கு இரும்பு கிடைக்கும் என்று கூறி மறைந்து விட்டது. அதை யோசித்து கொண்டே ஆசையப்பன் வீட்டிற்கு சென்று இரும்பு பெட்டியில் நகை வைத்து கொண்டிருந்தான். அதை வெட்டினால் அவனுக்கு இரும்பு கிடைத்தது. இதனால் அவன் சொத்துகள் எல்லாம் போய்விட்டது. நீதி, நம்மளுடன்
இருக்கிற பொருளை வைத்துக்கொண்டே நலமோடு வாழ வேண்டும். தேங்க்யூ. மிக அழகாய் நூல் விமர்சனம் செய்த தூசா ஆத்விக்ராம் அவர்களுக்கு நன்றிகள். நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை சிறப்பு விருந்தினர் மற்றும் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்கள் வழங்கிடுவார். முதலாவதாக சு ஹேம் விஜய். வே தன்யஸ்ரீ. தூசா ஆத்விக்ராம். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, கேமரா கேமரா. இப்போ போங்க, 3 பேர் நின்னுங்க சேர்ந்த மாதிரி. நீங்கள் குட்டிமா நடுவில் நின்றுக்கோ. ஹேம் விஜய் நடுவில் நின்னுங்க. Thank you.